இங்க ஒரு பொண்ணு ஜெயில இருக்க ஜன்னல் வழியா தினமும் யாருக்கும் தெரியாம ஜெயிலுக்குள்ள இருக்க மண் எடுத்து அதை அப்படியே வெளியில கொட்டுறா. அப்புறம் இவ அங்க குடுக்கற சாப்பாடை ஃபுல்லா சாப்பிடாம அதுல கொஞ்சம் சாப்பாடை எடுத்து வச்சுக்கிறா. அந்த சாப்பாடை அவளோட செல்லுல உள்ள சுவத்துல தடவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு தினமும் அந்த சுவரை கொஞ்சம் கொஞ்சமா தோண்டிட்டு இருக்கா. அப்புறம் அவ படிக்கிறதுக்காக வச்சிருந்த புக்ஸ்ல இருக்க பேப்பர் எல்லாத்தையுமே கிழிச்சு அது மேல கொஞ்சம் மண்ணை தடவி அவ தோண்டிட்டு இருக்க சுவத்து மேல ஒட்டுறா. போலீஸ் வந்து பாக்கும்போது அவ சுவத்துல தோண்டிட்டு இருக்கிறது தெரியக்கூடாதுன்னா அங்க சுவர் இருக்க மாதிரியே அந்த பேப்பரை வச்சு செட் பண்றா. அப்படியே பல மாசம் ஆயிருது. இவ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி அந்த சோத்துல இப்ப ஒரு பெரிய ஓட்டையை போட்டுறா. இப்ப இவ போட்ட பிளான் படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டா. என்னைக்கு அங்க இருந்து தப்பிக்கலாம்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஜெயிலுக்கு 2 கெஸ்ட் வர்றாங்க. அவங்கள வெல்கம் பண்றதுக்காக ஜெயில உள்ள எல்லா கைதிகளும் பாட்டு பாடி அவங்கள வரவேற்கிறாங்க. இவ அன்னைக்கு வெளியில வந்து பாக்குறா. இவ்வளவு நாள் இவ செல்லுக்குள்ளே இருந்ததால இவ வெளியில வந்ததை யாருமே கவனிக்கல. இவளு இன்னைக்கு தான் தப்பிக்கணும்னு ஒரு ஐடியா பண்றா. அவ நேரம் அங்க வந்து கெஸ்டோட கார் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப லஞ்ச் டைம் ஆனதால இவளோட செல்லுக்கு சாப்பாடு கொண்டு போன போலீஸோ அவங்க இல்லன்னு தெரிஞ்சதும் அவ தப்பிச்சுதான் போயிருப்பான்னு உடனே ஜெயில இருக்க அலாரத்தை ஆன் பண்றாரு. ஜெயில இருக்க வார்டன் வந்த கெஸ்ட பத்திரமா கூட்டிட்டு போகணும்னு அவங்கள பத்திரமா காருக்குள்ள ஏற சொல்றாரு. அதே நேரம் எல்லா கைதியையும் அவரவர் செல்லுக்கு போக சொல்லி ஆர்டரும் போடுறாங்க. எல்லா கைதிகளும் அவரவர் செல்லுக்குள்ள போனதும் அந்த கெஸ்ட பத்திரமா அங்க இருந்து வெளியில அனுப்புறாங்க. பட் அவங்க கார் கடையில தான் இவ ஒளிஞ்சிருக்கான்னு யாருக்குமே தெரியல. அந்த கார் அங்க இருந்து கிளம்புனதும் அந்த ஜெயிலோட வார்டன் அந்த பொண்ணோட செல்லுக்கு போய் அவ எப்படி தப்பிச்சான்னு ரொம்ப கோவப்பட்டு ஒரு புக் அங்க இருக்க சுவத்துல அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த புக்கு அந்த பொண்ணு பேப்பர் வச்சு ஒட்டிருந்த சுவத்துல போய் விழுது. இதனால அந்த பேப்பர் கிழிஞ்சு அவ தோண்டி வச்சிருந்த அந்த குகை தெரியுது. இதை பார்த்த வார்டனும் ஒரு டிடெக்டிவை கூப்பிட்டு அவ எப்படி தப்பிச்சான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவர் இவ தோண்டி வச்சிருக்க வழியா உள்ள போய் பாக்குறாரு. பட் அங்க பாதியிலே வழி ஸ்டாப் ஆயிருது. டிடெக்டிவும் இந்த வழியா அவ தப்பிச்சிருக்க முடியாதுன்னு வேற எப்படி தப்பிச்சான்னு ரொம்ப யோசிச்சு பாக்குறாரு. அப்ப அவர் வெளியில வந்து பார்க்கும்போதுதான் ஜன்னல் வழியா அவ கொட்டியிருந்த மண்ணெல்லாம் தெரியுது. இப்பதான் அவருக்கு புரியுது அவ சுவத்தை தோன்ற மாதிரி நடிச்சு அந்த ஜன்னல் வழியா மண்ணெல்லாத்தையும் வெளியில கொட்டியிருக்கா. இது மூலமா எல்லாரோட கவனத்தை இந்த பக்கம் திருப்பிட்டு யாருக்கும் தெரியாம அந்த கெஸ்டோட கார்ல ஏறி தப்பிச்சு போயிட்டான்னு அவர் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாரு. பட் இவங்க போய் அந்த காரை ஸ்டாப் பண்றதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா.